வணக்கம். இன்னைக்கு நெறைய பேருக்கு, குறிப்பா இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை பொடுகுங்க. அதாவது தலையில வரக்கூடிய டேண்ட்ரஃப். அவங்க உடம்புல படியிற இந்த டேண்ட்ரஃபால அவங்க நெறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகுறாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஆயுர்வேத வழியில எப்படி இயற்கையா பொடுகை சரி பண்றதுன்னு ஒரு 3 வழிமுறைகள சொல்றேன். அத ஃபாலோ பண்ணி உங்க பொடுகை நீங்க சரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொடுகு அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மலசசாயா அப்படிங்கிற ஃபங்கை மூலமா வரக்கூடிய ஒண்ணுங்க. அதாவது பூஞ்சை தொற்று. நம்ம தலையில செபேசியஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கும். அதுதான் ஆயில ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அந்த கிளாண்ட்ல ஃபங்கை ஃபார்ம் ஆகி அது அதிகமாகி செதில் செதிலா ஃபார்ம் பண்ணுங்க. அதை தான் நம்ம பொடுகு அப்படின்னு சொல்லுவோம். இது மூலமா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் வர்றது, பிம்பிள்ஸ் வர்றது, அந்த தலையில நிறைய ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரிலாம் ஏற்படும். பொடுகு எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு 5 ரீசன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிலி ஸ்கின். உங்க ஸ்கின் ரொம்ப ஆயிலியா இருந்துச்சுன்னா பொடுகு வரும். அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி ஹேர் வாஷ் பண்றதுங்க, தலையை அடிக்கடி கழுவிக்கிட்டே இருக்கிறது. அண்ட் தேர்ட் ஒன் டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ். அதிகமா டென்ஷன் ஆகுறீங்க, அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னா பொடுகு வரும். அண்ட் ஃபோர்த் ஒன் வெதர் சேஞ்சஸ்ங்க, சுற்றுச்சூழல் மாற்றனாலையும் உங்களுக்கு பொடுகு வரும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் ஸ்வெட்டிங். ஓவரா உங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு, அதிகமா வேர்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது மூலமாகவும் உங்களுக்கு பொடுகு வரும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது எதுனா இந்த 5 கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் முக்கியமா ஸ்கேல்ப் ஹைஜீன்ங்க, தலையை நீங்க சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பொடுகு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தி பூவை சுடுதண்ணில போட்டு நல்லா காய்ச்சி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். அந்த பேஸ்ட்டை தேங்காய் எண்ணெயோட சேர்த்து நீங்க தலையில தேய்ச்சி அப்ளை பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிதமான சூட்ல இருக்க தண்ணியில குளிச்சிங்க அப்படின்னா அது உங்க பொடுகை படிப்படியா குறைச்சிட்டு வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பருத்தி பூல விட்டமின் சியும் அமினோ ஆசிட்ஸும் அதிகமா இருக்கும். ஸோ இது மூலமா உங்களோட ஹேர் அதிகமா ஸ்ட்ரென்த் ஆகி பொடுகை கம்மி பண்ணும். அண்ட் செகண்ட் வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் தயிர், அது கூட கொஞ்சம் நெல்லிக்காய், இது 4யும் சேர்த்து அதை பேஸ்டா அரைச்சு அதே மாதிரி ஒரு 2 மணி நேரம் தலையில அப்ளை பண்ணிக்கிட்டு மிதமான சூடு இருக்க தண்ணியில குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா சரியாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல எல்லாத்துலயுமே விட்டமின் சி அதிகமா இருக்கும். ஸோ இது ஹேர் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி பொடுகை கம்மி பண்ணும். அண்ட் 3வது வழிமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா எலுமிச்சை சாறு, லெமன் ஜூஸ், அது கூட கொஞ்சம் தயிர் அண்ட் கொஞ்சம் தேன், இது 3யும் கலந்து அதே மாதிரி பேஸ்டா அப்ளை பண்ணி அதே மாதிரி 2 மணி நேரம் விட்டுட்டு மிதமான சூடு இருக்க தண்ணியில குளிச்சிருங்க. இதுவும் உங்க பொடுகை கம்மி பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா லெமன், அதாவது எலுமிச்சை நார்மலாவே பொடுகுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும். அண்ட் தயிர்ல பாத்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட் இருக்கும், அது பொடுகை கம்மி பண்ணும். அண்ட் 3வதா பாத்தீங்கன்னா தேன் மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க, அது மூலமா உங்களோட பொடுகை கண்டிப்பா கம்மியாகும். அண்ட் இதை தவிர்த்து வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3 யோகாசனங்கள் பண்ணும்போது நம்ம தலைக்கு போற சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் சீராகி அது மூலமா பொடுகை கம்மி பண்ணும். அது என்னென்ன ஆசனா அப்படின்னா சக்கராசனா, அதோமுக ஸ்வானாசனா அண்ட் சர்வாங்காசனா, இந்த 3 ஆசனத்தையும் நீங்க பண்ணும்போது உங்களோட சர்க்குலேஷன் அதிகமாகி உங்களோட பொடுகை கம்மி பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும். அண்ட் நீங்களும் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி உங்க பொடுகை சரி பண்ணிக்கோங்க. பொடுகுனால கஷ்டப்பட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க.